எந்த துறையுமே இல்லை. இன்றைக்கி நீங்கள் தான் முக்கியம். ஆக்சுவலாக என் பேர் வந்து வேட்டாவளம் தா ராமமூர்த்தி. நான் வந்து குயிலி படத்தில் வந்து 2 பாடல்கள் எழுதியிருக்கேன். 2 பாடல்கள் எழுத வாய்ப்பளித்த இயக்குனர் பா முருகசாமி அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மற்றும் விவி அருண்குமார் அவர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஆக்சுவலாக வந்து ஒரு மதுன்னு சொல்லிகிட்ருக்கோம். இந்த மதுவால் என்ன பிரச்சனைன்றது பாதிக்கப்பட்ட ஒருத்தர் சொன்னால் மட்டும்தான் பாதிப்படையக்கூடாதுன்னு நினைக்கிறவனுக்கு அது புரியும். ஏன்னா ஒரு சில நேரங்களில் உண்மையை சொல்லலாம், அது நிறைய பேருக்கு பயன்படும். அதாவது நானும் மதுவினால் பாதிக்கப்பட்டிருக்கேன். அதுலேருந்து மீண்டு வந்து தான் இந்த 2 பாடல்களையுமே நான் எழுதியிருக்கேன். அதுக்கு உறுதுணையாக இருந்தது என்னுடைய மனைவி, என்னுடைய 2 அண்ணன்கள், என் தாய். அந்த 2 அண்ணன்களுடைய பெயரை வந்து நான் வந்து இங்கே உச்சரிக்கணும்னு நினைக்கிறேன். ரஜினி ராஜாராம் அவர்கள், தரணிவாசன் அவர்கள். இந்த 2 பில்லரும் இல்லைன்னா நான் இங்கே நிற்க முடியாது. தோழர் வந்திருக்க இந்த மேடையை நான் வந்து பயன்படுத்தியிருக்க முடியாது. எனக்கு இந்த வாய்ப்பும் கிடைச்சிருக்காது. தயவு செய்து மது என்றதை வந்து கையில் எடுக்காதீங்க. எடுத்தீங்கன்னா உங்களுடைய சந்தோஷம் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உங்களுடைய குடும்பத்தாருடைய சந்தோஷமும், நண்பர்கள் என்ன நினைக்கிறாங்க, தாய் தந்தை என்ன நினைக்கிறாங்க, நாம் எப்படி நடந்துக்கணும், எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, இது எதுவுமே உங்களுக்கு தெரியாமல் போயிடும். நீங்கள் செய்யறது மட்டும்தான் அங்கே வந்து உங்களுக்கு வந்து சிறந்ததாக தெரியும். வேறு யாராவது ஏதாவது ஒரு விஷயம் சொன்னால் கூட அது உங்களுக்கு தவறாக தான் தெரியும். தயவுசெய்து மதுன்றதை வந்து விட்டுருங்க. மதுவை விட்டால் நிச்சயமாக உங்களுக்கு வந்து சந்தோஷமான வாழ்க்கை இருக்குது. அரசுன்னு சொல்லாதீங்க. நாம் தான் நம்மளை பார்த்துக்கணும். எந்த அரசு வந்தாலும் அது ஒரே ஒரு வார்த்தையை சொல்லிடுறேன். அதாவது வந்து எந்த அரசு வந்தாலும் நாங்கள் இதை செய்கிறோம் அதை செய்கிறோன்னு சொல்லுவாங்க. அவங்க செய்யறதுக்குள்ளே அவங்க அந்த விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்குள்ளே அந்த 5 வருஷம் முடிஞ்சிடும். அவங்க ஆக்சுவலாக இதை தான் காரணம் காட்டுவாங்க. செய்யணும்னு நினச்சா செய்யலாம். சமத்துவ தலைவர்கள் உருவாக வேண்டும். முதல்ல சமத்துவ தலைவர்கள் உருவானால் மட்டும்தான் இது சாத்தியமாகும். இங்கே பொது உடைமையே கிடையாது, கேபிட்டலிசம் அதுதான் இங்கே இருந்துகிட்ருக்கு. பொது உடைமை அரசியல் இங்கே வந்து வந்தால் நிச்சயம் இது போன்ற இந்த மது ஒழிப்பு நிச்சயம் நடக்கும். நன்றி, வணக்கம். வாய்ப்பளித்த இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். விழாவிற்கு டைம் ஒதுக்கி